வரல. சார் கிளியரா இருக்கு வாய்ஸ் கேக். ஓகே சார். நல்லதே நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளையின் அங்கமான பிபிஏ ஸ்பீடிகேஷன் இணைவழி இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் புதியதாக இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். உற்சாகமான மாலை வணக்கம். நான் பிரபு, குளத்துறை சந்து, இந்த இணைவழி பிபிஏ ஸ்பீடிகேஷன் தொகுப்பாளராக பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இணைவெளி கூட்டத்தின் சிறப்பு அம்சம் உதவி கொடு உதவி பெறு. முகம் தெரியாத நபருக்கு 1000 ரூபாய் உதவி செய்வதன் மூலம் பல லட்சங்களையும் பல வருமானங்களையும் அள்ளித்தரக்கூடிய தாய் திட்டம் ஸ்பீடு கேஷ். இந்த திட்டம் மே மாதம் 4ஆம் தேதி துவங்கி 22,000 குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைத்து இன்று வரை வெற்றியோடும் வெற்றி பயணத்தோடும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, இந்த ஸ்பீடு கேஷ் இந்த ஒரு திட்டத்தினை நமக்கு சிறப்பான முறையில் நமக்கு தொகுத்து வழங்கியார். இந்த திட்டம் தாய் திட்டம். இந்த திட்டத்தில் ஸ்பீடு வேலட் என்னும் 40 லெவல் வருமானத்தை தினந்தோறும் நொடிக்கு நொடி பல லட்சங்களையும் பல ஆயிரங்களையும் அள்ளித்தரக்கூடிய திட்டத்தை நமது பெரிய மனசுக்காரர் ஐயா அவர்கள் தொகுத்து வழங்கினார். இந்த திட்டத்தில் உங்களால் எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியுமோ, எவ்வளவு வருமானத்தை நீங்கள் அள்ள முடியுமோ, வாங்க சார், உங்களுக்காக தான் இந்த திட்டம் என்று இந்த திட்டத்தை நமக்கு தொகுத்து வழங்கினார். அது மட்டுமா, போதுமா சார் இது? வாங்க சார், இன்னும் எடுக்கலாம், வாங்க சார். ஸ்பீடு கிரிப்டோ. ஸ்பீடு கிரிப்டோ என்னும் உலகிலுள்ள அனைவரையும் உலகளாவிய உதவிக்கரங்களை இணைத்து நம் வருமானத்தை மேலும் பெருக்கிட ஸ்பீடு கிரிப்டோ என்னும் திட்டத்தை நமக்கு தொகுத்து வழங்கினார். இந்த திட்டங்கள் அனைத்தையும் நமக்கு விளக்கி கூறும் நமது ஆசான் பிபிஏ ஸ்பீடிகேஷன் முத்தான 5 திட்டங்களை வடிவமைத்து கொடுத்தவர். பிபிஏ ஸ்பீடிகேஷன் ப்ராஜெக்டின் திட்ட மேலான இயக்குனர். அனைத்து மக்களுக்கும் எளிய முறையில் தனது வசீகர குரலின் மூலம் மதிநுட்பமான முறையில் புதிய திட்டங்களையும் புரிய வைக்கும் ஆசான். தொலைநோக்கு பார்வையில் நாம் அனைவரையும் லட்சாதிபதிகளாக்கும் லெஜண்ட். நமது கடலூரை சார்ந்த மதிப்பிற்குரிய ஐயா அனைவரின் சார்பாகவும் மற்றும் அனைத்து நமது உறவுகளின் சார்பாகவும் டிஜிட்டல் முறையில் ஹேண்ட்ஸ்அப் செய்து வரவேற்கிறோம். லெஜண்ட் சங்கர் சார் அவர்களை வெல்கம் செய்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ பிரபு சார். ஆடியோபிளா இருக்கா? தேங்க்யூ சார். கரெக்டா இருக்கு சார், கரெக்டா. ஓகே, நன்றி சார். நன்றி பிரபு சார். நன்றி சார், நன்றி. குட் ஈவினிங் டு ஆல். ஹாப்பி ஈவினிங். எல்லாரையும் மீண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா ரெகுலரா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணமும் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நம்மளோட பிரசன்டேஷனை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த 2வது அத்தியாயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸ்பீடு கிரிப்டோ இன்னும் 3 தினங்களில் பூஜை போட்ட ஸ்பீடு கிரிப்டோ ரன்னிங் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஆக்டிவேஷன் லெவல்ல இன்னும் 2-3 நாட்கள்ல நடந்து தீரும். நடந்து முடிந்த பிறகு அது ஓப்பன்ல விடப்படும். ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸும் ஒவ்வொரு அட்மின் டைரக்டர்ஸும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸும் அவங்க டீமை டெவலப் பண்ணி அந்த ஐடி போறதுக்கான வேலைகளை மும்முரமா இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயும் போல நம்மளோட மதர் ப்ராஜெக்டான ஸ்பீடு கேஷ்ல நம்ம ஆரம்பிப்போம் இன்றைய அருமையான ஒரு மீட்டிங்க. ஸ்பீடு கேஷை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்குன்றத நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எப்பயும் போல ரெகுலரா இந்த 150 ஐடிஸ் ரெகுலரா கன்சிஸ்டன்சியா வந்துட்டு இருக்கு. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த 150 ஐடி
வந்துகிட்டு இருக்கிறதுனால எப்பயுமே நான் ஏற்கனவே ஒரு ஜூம்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 150 ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எனிபடி? தெரியுது சார், தெரியுது சார் தெரியுது சார், தலைகீழ தெரியுது தெரியுது சார், தலைகீழ தெரியுது. தலைகீழா தெரியுதா? இப்ப நான் எழுதுறேன், எப்படி தெரியுது பாருங்க. தலைகீழ தான் சார் தெரியுது. சார் நீங்க போனை திருப்பி பாருங்க. சார் போனை திருப்புங்க, போனை திருப்புங்க. எஸ், நீங்க போனை வந்து நீங்க போனை திருப்பி பார்த்துங்க, எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா டனிட்? கண்டினியூ பண்ணலாமா? பண்ணுங்க சார், பண்ணுங்க பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ 150 டே ஐடி வந்துட்டு இருக்கு. இந்த 150 ஐடி வந்ததுன்னா 8 நாளைக்கு ஒருத்தர் டாப் லெவல் 1,60,60,000 ரூபாய், ஸ்பான்சருக்கு 10,000 போக, 5 ரீபத் போக 145,000 வாங்கிட்டு வெளில வருவார் அப்படின்னு நடந்திருக்கு. இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்க. 300 ஐடிஸ் வந்தா ஒரு வாரத்துல எவ்வளவு பேர் வெளில வருவாங்க, 500 ஐடிஸ் வந்தா ஒரு வாரத்துல எவ்வளவு பேர் வெளில வருவாங்க அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அதே 150 ஐடி ரீபத்தோட டெய்லி வந்துகிட்டு இருக்கு, மாறாமல் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப இந்த சக்சஸ். ஆனா ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் வெளில வரணும்ன்றத கொஞ்சம் சிறிது மாற்றி பார்ப்போம் அப்படின்ற ஐடியாவில் ஒரு அருமையான விஷயம் இந்த நியூ கோடிங் கிடைச்சது. இந்த நியூ கோடிங்கை பொறுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு சின்னதா ஒரு ட்ரைலர் மாதிரி சொல்றேன். இன்னும் 3 நாட்கள்ல உங்களுக்கு நியூ கோடிங் வருது. இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பின் வச்சிருக்கவங்களுக்கு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வச்சு நீங்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. தெரியுதுங்களா சார்? 1 மினிட். கேமரா ஹேண்டில் பண்றவங்க உங்களுக்கு பின்பக்கமா வரணும். ஓ எஸ், இல்ல பேட் அப்படியே வச்சிருங்க. கேமரா ஹேண்டில் பண்றவங்க பின்பக்கமா வாங்க. கேமரா வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நீங்க வந்து சார், இந்த பக்கம் வாங்க. சார், ஒரு நிமிஷம் சார் இப்ப கிளியரா தெரிஞ்சு சார், கிளியரா தெரிஞ்சு சார். கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே, அப்படியே நீங்க சொல்லிட்டு பேசிட்டு சொல்லுங்க சார். ஓகே ஓகே. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். லிங்க் உள்ளவங்க 100 மினிட்ஸ்ல அவங்க ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அந்த ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல அந்த 100 மினிட்ஸ்ல யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்றது வரும். அந்த 1000 rupees 250யும் ஓகேவா பாருங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே. நம்ம மொபைல்ல வந்து எல்லாரும் திரும்பி பாத்துக்க. இப்பதான் ரொட்டேஷன் பண்ணி வராங்க, கொஞ்சம் பாருங்க சார். அப்படியே திருப்புங்க சார். இப்போ ஓகேவா? ஒரு நிமிஷம் என்ன சார், இன்னும் கொஞ்சம் என்ன சார், இப்படி இன்னும் இப்படி சார். ரைட் பக்கம் திரும்புங்க, ரைட் பக்கம் சார். இன்னும் கொஞ்சம் கரெக்ட் சார், கரெக்ட் சார். இந்த பொசிஷன்ல வைங்க சார். இப்படி எழுதுங்க சார். சூப்பர் சார். சார் மறுபடியும் திருப்பிட்டீங்க சார். நீங்க வைங்க. முத வச்ச பொசிஷன்ல வைங்க. கரெக்ட் சார். இந்த பக்கம் பின்னாடி உட்கார்ந்து எழுதுங்க சார். வெரி குட் சார். அதே மாதிரி எழுதுங்க. சிறப்பு சார், சிறப்பு. இப்ப எழுதுங்க, கரெக்டா இருக்கும். சோ இந்த 1000 சிறப்பு சார், சிறப்பு. நான் பாத்துக்கிறேன், மேனேஜ் பண்ணுறேன். சார் முத வச்ச மாதிரி வைங்க சார். அப்படியே வைங்க சார், அப்படியே வைங்க சார். இந்த 1000 rupees வந்து 250 rupees 750 பிரியும். சோ புதுசா சேர்றவங்க அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்றவங்க பத்தி கவலைப்பட தேவையில்ல. இந்த 750 250ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் வாங்குறவரு ரிசீவ் பண்ணுவாரு. அடுத்த நபர் ஒரு 1000 ரூபாய் வரும்போது அடுத்து 250 அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க வந்துடும். சோ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இந்த 500 ரூபாய் கிடைச்சிரும். 750 அடுத்தவங்களுக்கு போய் சேரும். இந்த செகண்ட் காலம்ல இருக்க இந்த 750 750 750 செகண்ட் லெவல்
தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல். இது எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த 750 ஃபர்ஸ்ட் 200 பேர்கிட்ட இருந்து வர்றது செகண்ட் லெவல்ல 5 பேர்கிட்ட இருந்து வரும். அப்ப 5 பேர்கிட்ட இருந்து வருதுன்னா 200/5 40 பேருக்கு 200 ஐடி வரும்போது 40 பேர் செகண்ட் லெவல் வாங்குவாங்க. அலோகேஷன் சிஸ்டம். அப்ப அந்த சீனியாரிட்டி பிரகாரம் செகண்ட் லெவல்ல 40 பேர் ஃபர்ஸ்ட் 200 ஐடி வரும்போது வாங்குவாங்க. ரெண்டாவது 195 பேர் ஐடி வரும்போது தேர்ட் லெவல்ல 15 பேர் வாங்குவாங்க. அடுத்தது 880 ஐடி வரும்போது ஃபோர்த் லெவல்ல 4 பேர் வாங்குவாங்க. இதுதான் ஹைலைட்டான விஷயம். அப்ப டோட்டலா 1275 ஐடி வரும்போது 4 பேர் வெளில வராங்க. அப்ப இந்த 1275 ஒரு நாளைக்கு 150 ஐடி வந்துன்னா 8 நாள்ல 4 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கிட்டு வெளில வராங்க. 8 நாள்ல 4 பேர் வெளில வராங்கன்னா இந்த 180 ஐடி ஒரே நாள்ல 1000 ஐடி வந்ததுன்னா ஒரு நாளைக்கு 4 பேர் வெளில வருவாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 1000 ஐடி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? புதுக்கோடிங்க கொண்டு வந்துட்டோம். மக்களுக்கு வாரம் ஒருத்தர் 8 நாளைக்கு ஒருத்தர் வெளில போயிட்டு இருக்கிற விஷயத்த 8 நாள்ல 4 பேர் வெளில போற மாதிரி பண்ணிட்டோம். ஆனா இதே 150 ஐடி தான் வரணுமா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப சில கண்டிஷன்கள் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 1000 ஐடி கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த சிஸ்டத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த 2 ரெஃபரல் கொடுக்காதவங்கள ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வரும். ஏன்னா இந்த 2 ரெஃபரல் கொடுக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? 7000 பேர் இருக்காங்க. 20,560 ஐடியில 7000 பேர் 2 ரெஃபரல் கொடுக்காம இருக்கிறாங்க. அப்ப இவங்க சிஸ்டத்தை பிரேக் பண்றாங்க. கிரௌடு வரணும். எப்படி கிரௌடு வரும்? 2 பேர் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்திருப்பாங்க. 2வது லைன்ல 4, 8, 16, 32, 64, 256, 1024, 4028, 8056 இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்ப 20,000 ஐடிக்கான உள்ள லைன் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வந்துட்டு இருக்கு. இந்த 7000 பேரும் ஆளுக்கு 2 பேர் கொடுத்தாங்கன்னா 16,000 ஐடி வேகமா அப்படி விழுந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் ரீபர்த்தும் வேகமா விழும். அப்ப இந்த சிஸ்டத்தை குலைக்கிறாங்க. பணம் 1000 ரூபாய் போட்டு யாரோ உழைச்சு 1,60,000 இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அசால்ட்டா உக்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்ட் லெவல் வாங்கிட்டு ஃபோர்த் லெவல் வரத்துக்கு 3 மாசம் ஆகும். நம்ம வேற ஏதாவது கான்செப்ட்ல போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரலாம், இங்க ஏன் உழைக்கணும் இப்படின்னு ஒரு பலவீனமான எண்ணங்களை கொண்டு சில பேர் இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாமே இன்ஆக்டிவ். அப்ப இந்த மாதிரி இன்ஆக்டிவ் ஐடி இருக்கும்போது நம்ம யோசிச்சோம், என்னைக்கோ ஜனவரியில தீபாவளிக்கு செய்ய வேண்டிய விஷயத்த ஏன் முன்னாடியே கொண்டு வரக்கூடாது? ஏன் இந்த டெய்லி 1000 ஐடி நம்மளால கொண்டு வர முடியாது? இவங்களை நம்பவே கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் கொண்டு வந்ததான் 40 லெவல் போனஸ், 40 லெவல் டொனேஷன். இந்த 40 லெவல் டொனேஷன் எப்படி 1000 ஐடியா கொண்டு வரப்போகுது அப்படின்றத பிராக்டிகலா நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப இந்த 7000 ஐடியும் ஹோல்டு பண்ண போறோம். புது கோடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெஃபினட்டா இவங்க எல்லாருமே 2 ஐடி லாகின் பண்ணுவாங்க. அப்படி இல்ல இந்த சிஸ்டத்துல இருக்க விரும்புனா பிரச்சனையே இல்ல, எல்லாமே அவங்கள மாத்திட்டு வேற ஐடி போட்டு தரதுக்கு கிட்டத்தட்ட இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 60 அட்மின் டைரக்டர்ஸ் இருக்காங்க, 186 சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க, 360 சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க, 180 ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ராப்பரா ஒர்க் பண்ணக்கூடிய 900 லீடர்ஸ் இங்க இருக்கிறாங்க. இதுதான் ஸ்பீடு கேஸ்ட்ல சக்சஸ். இது என்னைக்கா இருந்தாலும் இது தெரிய வரும். அப்ப இந்த 7000 பேரை அவங்கள புரிய வச்சு அவங்க 2 பேரை போட வைப்பாங்க. இல்ல அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் நடக்கும். அப்ப நம்ம சிஸ்டத்துக்குள்ள எல்லாருமே இந்த 2 பேர் போடக்கூடிய நபர்களா மாறுவாங்க. அப்ப நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நான் ஸ்டாப் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு நாளைக்கு 150 ஐடின்றத
300 ஐடிக்கான விஷயங்களா அடுத்த வாரம் மாறும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த 40 லெவல் எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம். இது ரெண்டா பிரிக்கிறேன். இது 40 லெவல்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் 5, 3, இவர் வந்து ஒரு 7 கொடுத்திருக்காரு, இவர் 8 கொடுத்திருக்காரு, இவர் 2 தான் கொடுத்திருக்காரு, இவர் 1 தான் கொடுத்திருக்காரு. இப்படி இருக்க வச்சுக்கலாம். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வரும், செகண்ட் லெவல் இன்கம் வரும். அப்புறம் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க, எனக்கு தேர்ட் லெவல். அப்புறம் இங்க இருக்கிறவர் ஒர்க் பண்ணுவாரு, எனக்கு ஃபோர்த் லெவல். இங்க இருக்கிறவர் கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாரு, எனக்கு ஃபிஃப்த் லெவல்ல பிரெத் போகும். இப்படி நமக்கு வந்துட்டே இருக்கும். ஏன் 40 லெவல் வச்சோம்? அதுக்கு முன்னாடி ஏன் 40 லெவல் வச்சுன்றத புரிஞ்சுக்கணும். எப்பயுமே லெவல்ல 2 பேர் ரெஃபர் பண்ணா 2 பேர் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இவரு ஒருத்தரை இறக்கிடுவாரு, இன்னொரு செகண்ட் ரெஃபரல் வந்து வரத்துக்குள்ளே இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ரெஃபரல் இறக்கிடுவாரு. இப்படி டெப்த்ல வந்து பயங்கர ஃபாஸ்டா போயிடும் ஐடி. அப்ப இந்த உழைச்சவருக்காக அதிக லெவல் வச்சாதான், ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய ப்ராஜெக்ட் 1 வருஷத்தோடு நிக்கிற ப்ராஜெக்ட் இல்ல, நான் ஸ்டாப் 5 வருடம் மேல அது ஜெனரேஷனா போகக்கூடியது. அப்ப 40 லெவல்ன்றது கண்டிப்பா 1 வருஷத்துக்குள்ள எல்லாருக்குமே வரும், வந்தே தீரும். இதுல மே 4ஆம் தேதி சேர்ந்தவங்களும் சரி, இன்னைக்கு சேர்றவங்களும் சரி, 40 லெவல் 1 வருஷத்துல வரும். இன்னைக்கு ஒருத்தர் இந்த லெவலை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தாருன்னா அவர் 40 லெவல்ல 6 மாசத்துல செட் பண்ணுவாரு. டூப்ளிகேஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த 40 லெவல் இன்கம்ல எல்லாரும் உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த 7000 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 7000 பேர்ல இவர் வந்து ஒரே ஒரு ஐடி தான் போட்டிருக்காரு. இவர் சிஸ்டம் லாக் பண்ணது, லாக் பண்ணோடனே ஒரு ஸ்பான்சர்ட்ட கேக்குறாரு, நீங்க 2 ரெஃபரல் கொடுத்தாகணும்ன்றாரு. அதுக்கப்புறம் 2 ரெஃபரல் கொடுக்கறாரு. இவர் லெவல் ஆக்டிவேட்டே பண்ணல. இந்த 2 ரெஃபரல் கொடுத்துட்டு வெறும் 30 ரூபா வேலட் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்றாரு. இந்த 30 ரூபா வேலட் ஆக்டிவேட் பண்ணும்போது, இந்த 2 ரெஃபரல் கொடுக்கும்போது இவருக்கு 1000 ரூபாய் வருமானம் வந்து ஷோ காட்டும் வேலட்ல. அப்பதான் உணர்வார், 2 பேரும் அறிமுகப்படுத்தினோடனே நமக்கு 1000 ரூபாய் வருதா அப்படின்னு. இந்த நபர் உடனே 1000 ரூபாய வேலட்டை ஷேர் பண்ணுவாரு. ஷேர் பண்ண உடனே இந்த 2 பேர் மூலியமா இவருக்கு 1000 இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகுறாரு. இவரு ஆக்டிவேட் பண்ணதுனால எனக்கும் பணம் வரும். அப்ப எப்பெல்லாம் ஆக்டிவேஷன் நடக்குதோ மேல இருக்க லீடருக்கு அப்பெல்லாம் பணம் வரும். அப்ப ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு இந்த லெவல் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்குதான் சொன்னேன், இந்த 20,000 ஐடியும் 30 ரூபாய் கொடுத்து வேலட்டை ஆக்டிவேட் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற சூழ்நிலை இன்னும் 2 மாசத்துல வந்துடும். வேலட்ல ஆக்டிவேட் பண்ற சூழ்நிலையும் வந்த பிறகு, 2 ஐடி கொடுத்தாக வேண்டிய நிலைமை வந்த பிறகு, 2 ஐடி வரும்போது 1000 ரூபாய் நமக்கு ஏறி இருக்கின்ற நிலைமை வரும்போது ஒவ்வொருத்தரும் லெவல பயங்கர ஃபாஸ்டா கொண்டு போவாங்க. அப்ப 2 பேர் நம்ம ஒர்க் பண்ணாலே 1000 ரூபாய் வரும்போது நம்ம ஏன் 10 ரெஃபரல் கொடுக்க கூடாது, நம்ம ஏன் 12 ரெஃபரல் கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் தானா வரும். இந்த எண்ணங்கள் தானாக வர வர கிரௌட் ஜென்ரேட் ஆகும். இந்த கிரௌட் ஜென்ரேட் ஆக ஆக ஒரு நாளைக்கு 1000 ஐடில இருந்து 2000 ஐடி வருவதற்கான அதிக வாய்ப்புகளை இந்த சிஸ்டம் தன்னைத்தானே வருத்தி கொண்டு நெகிழ்ந்து உங்களுக்காக மாறி இருக்கு. இந்த புதுக்கோடிக்கும் இந்த 40 லெவல் இன்கமும் ஒவ்வொரு லீடரையும் டெய்லி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த 40 லெவல் இன்கம் மாறப்போகுது. இது 6 மாசத்துல எல்லாருமே கண்கூட பார்க்கதான் போறீங்க. சோ இந்த நேரத்துல இப்ப சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்பீடு கேஷுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கிரிப்டோல 32 ரீபத் இருக்கு. இந்த 32 ரீபத்தும் கிட்டத்தட்ட ஒரு மெயின் ஐடி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 33 ஐடியும் கிட்டத்தட்ட 140 ஹெல்பிங் ஐடிய இங்க ஸ்பீடு கேஷ் கொண்டு வருது. அப்ப பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், 1 லட்சம் ஐடி கொண்டு வந்தா இந்த உலகத்துல நம்மள அடிச்சுக்க யாருமே ஆள் கிடையாது. ஏன்னா 40 to 50% ஹெல்பிங் ஐடி தன் வேலையை செய்யும். 33 ரீபத்துக்கு 140 33 into 33 ஒவ்வொருத்தருக்கும் 33 மாறும். கிட்டத்தட்ட 1000 ரீபத் அவங்க ஐடியில இருக்கும் கிரிப்டோல. இந்த 1000 ஐடிக்கு 140 ஐடினா 1,40,000 ஹெல்பிங் ஐடி இங்க வரும். இது நடந்தே தீரும். அப்ப 1,40,000 ஹெல்பிங் ஐடி, 40 ல இருந்து 50% ரீபர்த், மனிதர்களுடைய உழைப்பு வெறும் 20% இருந்தா போதும். ஸ்பீடு கேஷ் நான் ஸ்டாப் எழுதி வச்சீங்க சார். இன்னைக்கு எல்லாரும் 3ஆவது லெவல் வாங்கிட்டு
வேற கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், திரும்பி வரவே முடியாது. அவர்கள் அடையும் வேதனை அளவில்லாதது. ஆனா இங்க நம்பி, இதுதான் நம்பி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடு கேஸ்ல இருந்துட்டு இருக்கீங்க. இந்த 3000 பேர் தான் இந்த சிஸ்டத்தினுடைய மிகப்பெரிய பலம். இவங்களோட உழைப்பு, அதற்கான பரிசு, அதற்கான விலை மதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே அவங்க எல்லாருக்குமே நடக்க போகுது. அதனால இத நம்பாதவங்களுக்கு இது பொக்கிஷம் இல்ல. நம்ப இத கம்ப்ளீட்டா பிலீவ் பண்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். சோ இந்த ஸ்பீடு கேஷ் இப்படிதான் வரும். 1,40,000 என்று தற்காலிகமானது ஸ்பீடு கிரிப்டோ இருந்தது. இது அப்படியே ட்ரிபிள் ஆகும். ஐடி இங்க இன்க்ரீஸ் ஆக ஆக, ஸ்பீடு கிரிப்டோ இன்க்ரீஸ் ஆக ஹெல்பிங் ஐடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஸ்பீடு கேஷ் இருந்து ரீபத் வந்துட்டே இருக்கும். நினைச்சு பாருங்க, என்னோட ஸ்பீடு வேற அளவுக்கு இருக்கும். நம்ம இன்னும் தொடக்கத்தில் தான் இருக்கோம். வி ஆர் இன் ஸ்டார்டிங் பொசிஷன் தான். நம்ம இன்னும் 4 மாசத்துல 20,000 ஐடின்றது பெரிய விஷயம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எனக்கு 45 நாள்ல ரிசீவ்டு வரல, 40 நாள்ல ரிசீவ் டேஸ பாக்காதீங்க. இந்த 45 நாள்ல உங்களுடைய பங்கு என்னன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இதை திங்க் பண்ணீங்கன்னா இதோட ஸ்பீட அடிச்சுக்க முடியாது. நீங்க திங்க் பண்ணாட்டாலும் இந்த சிஸ்டத்தை எவ்வளவு ஸ்பீடா கொண்டு போகணும்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய இந்த 900 லீடர்ஸ் அப்படின்னு எங்களுக்கு நான் சொல்றது இந்த 900 லீடர்ஸுக்கு தெரியும். அதனால இத வேற லெவல்ல தான் நாங்க கொண்டு போறோம். கண்டிப்பா இது பல மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியது. ஆனா யார் யார் தப்பு பண்றாங்கன்னு ஒரு பக்கம் அடையாளங்கள் காணப்பட்டுட்டு வருது. சோ திரும்பி நீங்க வந்தாலும் தெரியல, அது எப்படின்னு தெரியல. சோ அதனாலதான் சொல்றேன், நண்பர்களை புரிஞ்சுங்க. இந்த சிஸ்டம் சாதாரண சிஸ்டம் இல்ல, ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட். இந்த சிஸ்டத்தை காப்பாத்த என்ன வேணாலும் பண்ணலாம். ஜனவரில ஒண்ணு இப்ப திங்க் பண்ணிருக்கோம். இந்த ஸ்பீடு கேஷ்ல ஜனவரில என்னன்னா, இந்த புது கோடிங்ல 250 750 நடக்குது. இதையே வேலட் மூலியமாவே கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. டெய்லி அதுக்காக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ அதனால நம்மளுடைய நியூ கோடிங் இன்னும் 3 தினங்கள் வருது. நல்லா புரிஞ்சுங்க. டே 1ன்னு விடுங்க. ஃபர்ஸ்ட் 200 ஐடி ஒன்லி செகண்ட் லெவலுக்கு மட்டும் தான் போகும். அடுத்த 195 ஐடி தேர்ட் லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்த 220 ஐடிக்கு ஒருத்தருக்கு போகும். ஆனா அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 220 4 பேருக்கு ஷேர் ஆகும். அடுத்த 220 ஐடி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வரும்போது 4 பேருக்கு ஷேர் ஆகும். அதே 4 பேருக்கு ஷேர் ஆகும். அடுத்த 220 ஐடி வரும்போது அதே 4 பேருக்கு ஷேர் ஆகும். அடுத்த 220 ஐடி வரும்போது 4 பேருக்கு ஷேர் ஆகும். இந்த 4 பேர் வெளில வந்துருவாங்க. 32 ரீபத்தோடு 20 ரீபத்தோடு வெளில வந்து கீழே உக்காந்து அவங்களும் இந்த ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் லைன்ல வந்து உட்காந்து ஆக்டிவேஷன் ஆவாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 180 ஐடினா இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அதாவது 40 பேர் செகண்ட் லெவல் வாங்குறதுக்கும், 15 பேர் தேர்ட் லெவல் வாங்குறதுக்கும், 4 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் வாங்குறதுக்கும் 1275 ஐடி தேவைப்படுது. இன்னைக்கு 150 ஐடி வந்துட்டு இருக்கு. அப்ப 8 நாட்கள். இந்த 8 நாட்கள 4 பேர் வெளில வராங்க, 40 பேர் செகண்ட் லெவல் வாங்குறாங்க, 15 பேர் தேர்ட் லெவல் வாங்குறாங்க. அப்படின்னும் போது இதுவே ஒரு நாளைக்கு 150 ஐடினது 1000 ஐடியா வந்ததுன்னா ஒரு நாளைக்கு 4 பேர் வாங்கிட்டு வெளில வராங்க. ஒரு நாளைக்கு 5000 ஐடி வரும்போது ஒரு நாளைக்கு 20 பேர் ஃபோர்த் லெவல் வாங்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். 2025 எல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம் 1.5 லட்சம் ஐடி வருதுன்னா 5 ப்ராஜெக்ட்ல ஸ்பீடு கேஷுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிங் சிஸ்டம் வரும்? அதை நீங்க கண் கூட பார்க்கதான் போறீங்க. இதுல இருந்தா கண் கூட பாப்பீங்க, இதுல இல்லைன்னா காது வழியா கேட்பீங்க. ஆக மொத்தத்துல உண்மையை உணர்வீங்க. உண்மை என்னைக்கும் தோக்காது. நான் அடிக்கடி சொல்வேன், ட்ரூ நெவர் ஃபெயில்ஸ். அதனால சக்சஸ் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஸ்பீடு கேஷுக்கு சப்போர்ட்டிங் பண்ற ஸ்பீடு கிரிப்டோவை பத்தி பார்ப்போம். ஸ்பீடு கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் உங்களோட டொனேஷன் 50 USDT, நீங்க 40 USDT ஆக்டிவுக்கும் 10 USDT ஹெவன் போர்டுக்கும், ஹெவன்ல இருக்கிற 7 போர்டுக்கும் சம்பாதிப்பதுக்காக $10 ஃபர்ஸ்ட் போர்டான ஸ்கை போர்ட்ல உட்காரும். சோ இந்த இடத்துல இப்படி சிங்கிள் ரோல
ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனவங்க எல்லாமே உட்காந்துருப்பாங்க. உட்காரும் போது இங்க ஃபர்ஸ்ட் லெவல் சீனியாரிட்டி இருக்கும், இங்க செகண்ட் லெவல் சீனியாரிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கினங்க செகண்ட் லெவல்ல போய் வெயிட்டிங் பண்ணுவாங்க 1 2 3 4ன்னு. இங்க ஃபர்ஸ்ட் லெவல் வாங்குறதுக்காக இந்த 1 2 3 வெயிட் பண்ணுவாங்க, இப்படி வெயிட் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 பேர்கிட்ட இருந்து இந்த 1வது நபர் 5 பேர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு நபர் ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த 5ன்றது $20 ஒருத்தர் ஸ்பான்சர் ஆகும், $40 ஒருத்தர் ரீபர்த் ஆகும், $40 ப்ராஃபிட் ஆகும், $10 ஸ்கை போர்டுக்கு ரீபர்த் ஆகும், $10 ப்ராஃபிட் ஆகும். மொத்தம் $120 இந்த ஒரு நபர் வாங்குவாரு. தெளிவா பாத்துங்க, இந்த ஒரு நபர் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நபர் 5 பேர்கிட்ட இருந்து டொனேட் வாங்குவாரு. அவரோட மதிப்பு $120. அதுல ஒரு ரீபத் திரும்பி ஆக்டிவ்க்கே கிடைக்குது, ஒரு ரீபத்து போர்டுக்கு போகுது, ஸ்கை போர்டு. ஏற்கனவே ஒரு ஐடி நம்மள்ட்ட ஸ்கை போர்டுக்கு போயிடுச்சு இல்லையா, ஒரு ரீபத் போகுது, ஸ்பான்சருக்கு 20 போகுது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட், நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணமோ டொனேட், அதுவே நமக்கு ரிசீவ்டா கிடைக்குது. சோ இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லெவல் 2ல பாத்தீங்கன்னா, லெவல் 2ல கிளப் இன்கம் $40 போகுது, ஸ்பான்சருக்கு $80 போகுது, ஆக்டிவ் போர்டுக்கு ரீபத் 4 ரீபத், ஆக்டிவ்னால $40, அது உங்களுக்கு தெரியும். சோ $160 நமக்கு கிடைக்குது. ப்ராஃபிட் $1600 கிடைக்குது. போர்டு ரீபத் 4 ஐடி கிடைக்குது. போர்டுனாலே $10 உங்களுக்கு தெரியும், $40 கிடைக்குது. அடுத்தது ஹெல்பிங் சிஸ்டம், ஸ்பீடு கேஷ காப்பாத்துறதுக்காக $160 போகுது. அப்ப மொத்தமா நமக்கு $2240 நமக்கு டிரான்சாக்சன் ஆகும். நம்ம டிரான்சாக்சன் வந்து ஸ்பான்சருக்கு போவோம், நம்ம டிரான்சாக்சன் வந்து கிளப்புக்கு போவோம், நம்ம டிரான்சாக்சன் வந்து நம்மளுடைய இன்கம் வாலெட்டுக்கு வரும், நம்ம டிரான்சாக்சன் வந்து ஹெல்பிங் சிஸ்டத்துக்கு போவோம், நம்ம டிரான்சாக்சன் வந்து போர்டுக்கும் ஆக்டிவ்க்கும் ரீபத்து பிரியும். சோ 2240. அப்ப லெவல் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 ரீபத் ஆக்டிவ்லும் 5 ரீபத் போர்ட்லயும் மொத்தம் 10 ரீபத் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பா கிடைக்குது. இதுல ஞாபகம் வச்சுங்க, ஒரே ஒரு ஸ்பான்சர் இன்கம் மட்டும் நான் சொல்றேன். இப்ப நான் 20 ஐடி நான் வந்து கிரிப்டோல நான் ஸ்பான்சர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த 20 பேரும் ஃபர்ஸ்ட் லெவல்ல அவங்க ப்ராஃபிட் அடையும் போது எனக்கு $20 கிடைக்கும். அப்ப $400 கிடைக்கும். அதே செகண்ட் லெவல்ல அந்த 20 பேரும் வரும்போது எனக்கு 20 × 80 $1600 ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். இந்த 20 பேரும் 20 ரீபத் ஆகும் போது எனக்கு 400 ஐடி ஸ்பான்சரா மாறுது. 400 × 20 எனக்கு 2வது சைக்கிள்ல $8000 ரீபத் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்பான்சர் இன்கம் கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா 8000 × 80 400 × 20 8000 × 80 $64,000 எனக்கு கிடைக்குது. எனக்கு 2 சைக்கிள்லயே என்னுடைய வாழ்க்கை வெறும் ஸ்பான்சர் இன்கம்ல செட்டில் ஆயிடுது. கிரிப்டோல 2 சைக்கிள் முடிகிற வரைக்கும் நான் கிரௌட ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நான் 20 பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். 20ம் 400 மாறும். அப்ப 400 மாறும்போது எவ்வளவு ரீபத் நான் சொல்றது வெறும் இது மட்டும் சொல்றேன். இன்னும் போர்டுல நான் கணக்கே நான் சொல்லல. இது மட்டுமே எனக்கு போதும். எனக்கு சைக்கிள் இன்கம் வேணாம், ஸ்பான்சர் இன்கம், இது ரீபத் இன்கம் வேணாம், வெறும் ஸ்பான்சர் இன்கமே போதும் அப்படின்ற அளவுக்கு இத நீங்க இன்னும் 15-20 நாள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பான்சர் இன்கம் ஃபர்ஸ்ட் லெவல்ல வாங்கும் போது எப்படி ஸ்பீடு கேஷ்ல 1 மாசம் கழிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதையே ஸ்பீடு கிரிப்டோல நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. மிக பிரம்மாண்டமான இன்கம் நமக்கு ஸ்பான்சர் இன்கம் எப்படி ஸ்பீடு கேஷ்ல செஞ்சோமோ அதே மாதிரி. இன்னும் நான் ரீபத்துல நான் கணக்கு போடல, போர்டுல இருக்க ரீபத்ல நான் கணக்கு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளப் இன்கம். யாரெல்லாம் 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறாங்களோ அவங்க கிளப் இன்கம் வந்து 20% எலிஜிபிள் ஆகுறாங்க. அதாவது இப்ப ஆக்டிவ்ல இருந்து கிளப்புக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் $40 போவோம். இப்ப ஒரு நாளைக்கு 20 பேர் சேர்றாங்கன்னா $800 கிளப்புக்கு போவோம். அப்ப வீக்லி கட் ஆஃப் 7 நாள்ல 140 பேர் சேர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $2000 இந்த வாரம் சேருதுன்னா இந்த 2000ல 20%.
2000ல 20%. எவ்வளவுனா இந்த 2 0 கேன்சல் பண்ணுங்க, இந்த 2 0 கேன்சல் பண்ணுங்க, $400 ராயல் கிளப்புக்கு ஒதுக்கும். அப்ப ராயல் கிளப்புக்கு 20%. இந்த $400 ஒரு 10 பேரு அச்சீவ் பண்ணிருந்தாங்கன்னா ஆளுக்கு $40 ஷேரிங்கா. வெள்ளிக்கிழமை காலையில 12 மணி கட் ஆஃப், சனிக்கிழமை காலையில 12 மணிக்கு இந்த $40 அந்த 10 பேருடைய வேலட்ல உங்களுக்கு ராயல் கிளப் இன்கமா போய் உக்காரும். அப்ப இந்த $2000 30%, $2000 30%, $600 ஹானஸ்டி கிளப்ல போய் உக்காரும். ஹானஸ்டி கிளப்ல ஒரு 5 பேர் அச்சீவ் பண்ணிருந்தாங்கன்னா ஆளுக்கு $120 அவங்க வாலெட்ல 5 பேருக்கும் உக்காரும். அடுத்தது சேலஞ்சர்ஸ் கிளப். சேலஞ்சர்ஸ் கிளப்ல 40%, அந்த 2000 தான் ஒதுங்கி இருக்கு இல்லையா அந்த வாரம். அப்ப அதே 2000 தான், 2000ல 40%, அப்ப $800 ஒதுங்கும். ஒரு 2 பேர் அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா $400 2 பேருக்கும் அச்சீவ். சோ அந்த வாரம் எவ்வளவு டாலர் ஒதுங்குதோ அந்த டாலர்ல 20% ஹானஸ்ட் ரியல் ராயல், 30% ஹானஸ்டி, 40% சேலஞ்சர் கிளப், 10% ராயல்ட்டிக்காக ஒதுங்கி அங்கேயே அக்குமுலேட் ஆயிட்டு வரும். யாரெல்லாம் சரி வாட் இஸ் த டார்கெட்? 12 முடிச்சா ராயல் கிளப், நெக்ஸ்ட் 25 முடிச்சா ஹானஸ்டி, நெக்ஸ்ட் 50 முடிச்சா நெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 50 முடிச்சா சேலஞ்சர்ஸ் கிளப். சோ நம்ம கீழே 250 பேர் முடிச்ச நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் பேர்ல 250 முடிச்சவங்களை நம்ம ஹானஸ்டி கொண்டு வந்தோம்னா நம்ம ராயல்டி நமக்கு கிடைக்கும். அந்த 10% மட்டும் இல்லாம பிளஸ் சியான் போர்ட்ல, அதாவது 4வது போர்ட்ல டைரக்டா நம்ம போய் உக்காடுறோம். இதுதான் கிளப் இன்கம் டீடைல்ஸ். இப்ப பாருங்க, ஸ்பான்சர் மட்டும் சொல்லியிருக்க, கிளப் மட்டும் சொல்லியிருக்க, இன்னும் என்ன இன்கம் பாருங்க. இப்ப நம்ம நேரா போர்டுக்கு போயிடலாம். ஸ்கை போர்ட்ல நமக்கு ப்ராஃபிட் 10, கிளப் இன்கம் 7, ஸ்பான்சர் 7, ஸ்கை போர்டு ரீபத் அகைன் $10, கேரி ஓவர் $32. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. அப்ப பாருங்க, கிளப் இன்கம் 7 ஆட் ஆகுது. ஏற்கனவே கிளப் ஆக்டிவ்ல இருந்து ஒரு 40 போச்சு, இங்க இருந்து ஒரு 7, ஒவ்வொருத்தருக்கும் $7 கிளப்புக்கு போயிட்டு இருக்கும். என்ன அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 7. அப்ப நான் 20 பேர் அறிமுகப்படுத்தும் போது 20 பேருமே ஸ்கை போர்ட்ல குயிக்கா வருவாங்க. அப்ப எனக்கு $140 20 பேர்கிட்ட இருந்து. அந்த 20 பேரும் 34 ரீபத் போர்டுல இருக்கு, அதை விட்டுருங்க. ஒரு 10 ரீபத்து சைக்கிள் வந்தாலே மத்தவங்க லேட்டா வாங்குறேன்னு அர்த்தம், லேட்டா வராங்கன்னு அர்த்தம். அதை 20 பேர் நான் ஒரே நாள்ல போட மாட்டேன். இப்ப எனக்கு இந்த மாசம் 10 பேர் போட்டுருவேன், ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு 10 பேரை டைரக்ட் ரெஃபர் பண்ணுவேன். அந்த 10 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரதுக்கு லேட் ஆகும். இமிடியட்டா ஒரு 20 பேர் நான் பண்றேன்னா அதுல 10 மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு 10 ரீபத் ஆனாலே அந்த 20 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 ரீபத் ஆனாலும் 200. அப்ப 200 × 7 வெறும் ஸ்கை மூலமாவே எனக்கு $1400 ஸ்பான்சர் கிடைக்கும். நினைச்சு பாருங்க சார். ஏன்னா ஸ்பீடு கேஷ் நம்ம என்ன சிஸ்டம் வச்சுமோ அதே தான் இங்கேயும். நம்மளுடைய எத்தனை ரீபர்த் இருந்தாலும் யார் அறிமுகப்படுத்தாங்களோ அவங்களுக்கு தான். அப்ப ஹீரோ ஸ்பான்சர் தான் சார். 3 பிரம்மா, அந்த 3 பிரம்மாவை நம்ம 3 தெய்வங்கள் அதை மாத்தவே மாட்டோம். 1 ஸ்பான்சர், 2வது ரீபர்த், 3வது அந்த சைக்கிள் இன்கம். இப்ப ஸ்லாஷ் ஆக்டிவா போட்டுக்கலாம். ஏன்னா 2 கண்கள் மாதிரி சைக்கிள் இன்கம் பாசிவும் ஆக்டிவ் இன்கமும் நம்ம எல்லாத்துலயுமே கொண்டு வந்துட்டோம். ஸ்பீடு கேஷையும் கொண்டு வந்துட்டோம். இப்ப அக்டோபர் 2 ஸ்கிரிப்டோலையும் கொண்டு வர போறோம். அந்த அக்டோபர் 2 இன்னும் நம்மளுடைய தலை எழுத்தையும் நம்மளுடைய ஐடி எல்லாமே எல்லா விஷயங்களுமே எல்லார் வீட்லயுமே பாசிட்டிவான விஷயங்களும் அக்டோபர் 2 நடக்கும். அதை நீங்க பார்க்க போறீங்க. சோ அடுத்தது $32 கேரி ஓவர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நெக்ஸ்ட் போர்டான ஈடன் போர்ட்ல உட்காருவாங்க. ஈடன் போர்ட்ல $32. எப்படி ஸ்கை போர்ட்ல $32 கிடைக்கும் தெரியுமா? $10 எடுத்து நான் உட்காருவேன். அங்கிருந்து எனக்கு அடுத்து வர்றவங்க என்னுடைய 2 மேட்ரிக்ஸ்ல உட்காருவாங்க. அதுக்கு அடுத்து வர 4 பேரு இப்படி செகண்ட் லெவல்ல வருவாங்க. அதுக்கு அடுத்து வர $10 எடுத்துக்கிட்டு 8 பேர் இப்படி வருவாங்க. இப்படி வந்த உடனே எனக்கு $10 பட்ஜெட்டை இங்க $1, இங்க $2, இங்க $7 அப்படி பிரியும். அப்ப இந்த இடத்துல $1 தரும். எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 × 1 $2 கிடைக்கும். இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரும் தலா $2 ஒதுக்கி இருக்கும் பட்ஜெட்ல. அப்ப $8 கிடைக்கும். இங்க 1 2 3 8 பேர் இருக்காங்க. 8 7 $56 கிடைக்கும்.
டோட்டலா $66 கிடைக்கும். இந்த $66 தான் ப்ராஃபிட் 10, கிளப் 7, ஸ்பான்சர் 7, ரீபத் 10, $32 கேரி ஓவர் அடுத்த போர்டுக்கும் போகுது. அப்ப $10 ஸ்கை போர்டுல இருந்த நானு இங்க ஈடன்ல $32 வரேன். இந்த நபர் அதே மாதிரி $32 எடுத்துக்கிட்டு $32 என் கீழே உட்காருவாரு. இந்த நபர் அதே மாதிரி $32 எடுத்துக்கிட்டு இங்க வருவாரு. இந்த நபர் அதே மாதிரி $32 எடுத்துக்கிட்டு இங்க வருவாரு. இந்த நபர் $32 எடுத்து இங்க வருவாரு. இந்த நபர் $32 எடுத்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 2, செகண்ட் லெவல் 4, தேர்ட் லெவல் 8. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 போர்ட் 2, 4, 8 3 லெவல் தான், 2 மேட்ரிக்ஸா. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஈடன்ல மொத்தமா எவ்வளவு கிடைக்குதுன்னா $220 கிடைக்குது. இந்த $220 $100 நம்ம பாரடைஸ் போர்டுக்கு கொண்டு போறோம். நான் கொண்டு போறேன், அதாவது இந்த நபர். அப்ப இந்த நபர் பாரடைஸ் போர்டு கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? நான் பாரடைஸ்ல $100 உட்காந்துருக்கேன். அதே மாதிரி $32 இருந்தவர் அவர் சைக்கிள் முடிச்சு $100 எடுத்துக்கிட்டு வருவாரு ஃபர்ஸ்ட் லெவல். அதே மாதிரி இங்க 2 பேர் $100 எடுத்துட்டு வருவாங்க செகண்ட் லெவல். அப்ப 8 பேரு தேர்ட் லெவலுக்கு வருவாங்க. அப்ப 2, 4, 8 இங்க மூலியமா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா $752 கிடைக்குது. இந்த $752 ப்ராஃபிட்டுக்கு $110, ஹெல்பிங் ஐடி $32. ஒவ்வொரு போர்டுலயும் ஹெல்பிங் ஐடி ஸ்பீடு கேஷுக்கு போகுது. அப்ப நினைச்சு பாருங்க, நான் சொன்ன அந்த $1,40,000 $1,40,000 ஹெல்பிங் ஐடி கரெக்டா இன்னும் 8 மாசம் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 12 மாசம் 1 இயர்க்குள்ள அங்க ஸ்பீடு கேஷுக்குள்ள போகும். அப்படின்னா அந்த நான் ஸ்டாப் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு வாரத்துக்கு 1000 ஐடி ஒருத்தர் தான் வெளில வராரு. உங்க கணக்கு எப்படி தெரியுமா? வாரத்துக்கு ஒருத்தர் வெளில வராரு, 20,000 ஐடி வந்துடுச்சு. இது எப்ப வரும்? இதுதான் உங்க கணக்கு. 20,000 ஐடியும் கணக்கு போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. கடந்த 2 மாதங்கள்ல 12,000 ஐடி வந்திருக்கு. மே மாசம் வந்தது 2,500 ஐடி தான். இந்த 2,500 ஐடியும் ஒரு வருஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கியே தீரும். ஆனா உங்க கணக்கு இன்னைக்கு வந்த ஐடி சேர்த்து கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. எல்லா ஐடிக்கும் குறைந்தது 12 மாதங்கள் 14 மாதங்களுக்குள்ள வெளியே போய்கிட்டே இருக்கும். நான் ஸ்டாப். ஒரு பக்கம் ஐடி வந்துட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஹெல்பிங் சிஸ்டம் வந்துட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். உங்களோட நெகட்டிவ் பர்சன்ஸ் இந்த கணக்கை தான் சொல்லி தருவாங்க. இந்த கணக்கை போடாதீங்க சார். நம்ம ஒரு எவ்வளவு ஐடி வந்துட்டு இருக்குன்னு சொல்றது நம்ம மோட்டிவேஷன் பண்றதுக்கு. ஆனா உங்களுடைய கணக்கு இந்த 20,000 ஐடிக்கு போட்டுட்டு இருப்பீங்க. தப்பு. இன்னைக்கு மே மாசம் வந்த ஐடியை கணக்கு பண்ணணும், அடுத்தது ஜூன் மாசம் வந்த ஐடிக்கு கணக்கு பண்ணணும், அடுத்தது ஜூலைக்கு வர ஐடியை கணக்கு பண்ணணும். இதுதான் உண்மை. இப்படிதான் கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணீங்கன்னா நீங்க நெகட்டிவா ஆக மாட்டீங்க. 150 ஐடி வராம இருந்தாதான் பிரச்சனை. 150 வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு 1000 ஐடி வரத்துக்காக இந்த 40 லெவல் இன்கம் ஸ்பீடு கிரிப்டோ இன்னும் 3வது ப்ராஜெக்ட் வரிசையா வரப்போகுது. வராம இருக்கா சார்? வந்தே தீரணும். எழுதி வச்சீங்க. அடுத்தது நம்மளுடைய போர்டு பாத்தீங்கன்னா $500 எடுத்துக்கிட்டு 4வது போர்டு ஜியான் போர்டுக்கு போறோம். ஜியான் போர்டுல நமக்கு மொத்தம் $3,780 கிடைக்குது சார். இந்த இடத்துல ப்ராஃபிட் $520 கிடைக்குது. ஹெல்பிங் ஐடி பாருங்க, $50 ஹெல்பிங் ஐடி அங்க ஸ்பீடு கேஷுக்கு போகுது. 2 ரீபத்து ஸ்கை போர்டுக்கு போகுது. 1 ரீபத்து ஆக்டிவ்க்கு போகுது. ஆக்டிவ்னாலே 40, போர்டுனாலே 10. அது ஞாபகம் வச்சுங்க. $40 போகுது. ஸ்பான்சருக்கு $50 போகுது. கிளப் இன்கமுக்கு 100 போகுது. கேரி ஓவர் $3,000 அடுத்த லெவலுக்கு போகுது. ஒரு இடத்துல $7, ஒரு போர்டுல $20, ஒரு போர்டுல $50, ஒரு போர்டுல $100 ஸ்பான்சர் இன்கம் இப்படி வந்துட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுனா, நான் அறிமுகப்படுத்தினவங்க ஒரு 3 ரீபத்து இவருக்கு இங்க இருக்கும், 5 ரீபத்து இங்க ஓடிட்டு இருக்கும், இங்க 10 ரீபத்து வந்துட்டு இருக்கும், இங்க 5 ஒரு 6 ரீபத்து வந்துட்டு இருக்கும், இங்க 4 ரீபத்து வந்துட்டு இருக்கும், இங்க 2 ரீபத்து வந்துருக்கும். அவருடைய மெயின் ஐடி இங்க ஓடிட்டு இருக்கும், 5வது போர்டுல இருக்கும். இங்கேயும் எனக்கு ஸ்பான்சர் இன்கம் 10 பேர்கிட்ட இருந்து, இங்கேயும் எனக்கு ஸ்பான்சர் இன்கம் 6 பேர்ட்டு இருந்து, இங்கேயும் 4 பேர்ட்டு ஸ்பான்சர் இன்கம், இங்கேயும் 2 பேர்ட்டு ஸ்பான்சர் இன்கம். இங்க 7 ரீபத்து $70 கிடைக்கும், இங்க 6 ரீபத்து $120 கிடைக்கும், இங்க 4 ரீபத்து $200 கிடைக்கும், இங்க 2 ரீபத்து $200. இது ஸ்பான்சர் இன்கம் மட்டும். இங்க எனக்கு என்னுடைய ரீபத்துக்கு ப்ராஃபிட் தனி, அது தனி. இங்க $10. இங்க பாத்தீங்கன்னா நான் ஜியான் போர்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட்? $520 என்னோட ஒரு ரீபத்துக்கு.
ஒரு ரீபத்துக்கு 520ன்னா என்னுடைய 10 ரீபத்துக்கு எவ்வளவு? $5200. என்னுடைய ப்ராஃபிட்டை விடுங்க, ஸ்பான்சர் மட்டும் பாருங்க. அப்ப எல்லா போர்ட்லயும் என்னுடைய ஸ்பான்சர் இருப்பாங்க, ரீபத்தா. எந்த நேரத்துல எந்த ஐடியில இருந்து வரும்னே தெரியாது. பாக்கதான் சார் போறீங்க. வெறும் பாசிவ் மட்டும் இல்ல, ஆக்டிவ் வருது October 2. அதுக்கப்புறம் நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம். நெட்வொர்க் இதுவாயிடுச்சு. நெட்வொர்க் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஃபுல்லாவே வெளிய வந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லா வெளில வந்துருச்சு. இல்ல கேட்காது உங்களுக்கு. இருங்க, என்னாச்சு இது? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்துட்டாங்க எல்லாம். ஒரு நிமிஷம். இப்பதான் இது வச்சு. சார், 2 எது கனெக்ட் ஆயிருக்கு? சார், உங்களுக்கு ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க. வெங்கட் சார், உங்க வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு, பக்காவா இருக்கு சார். உங்களுக்கு கிளியர் சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே. நீங்க நெட் கண்டினியூ பண்ணுங்க, உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு. இது தெரியுதா? பேப்பர் தெரியுதா? தெரியுது சார், எல்லாமே தெரியுது. ஓகே ஓகே. ஓகே இங்கதான் சார், இதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு $3000 ஜியான்ல வந்து கேரி ஓவர் ஆகுது. இந்த ஒரு இடத்துல நான் சின்னதெல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்லல, இது பெரிய தொகை. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும். ஏன்னா ஒரு போர்டுக்கும் இதுவும் ஐடி டிபெண்ட்ஸ் சார். ஐடி ஸ்பீடா வரதுக்கு நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதுக்காக நான் உழைக்க மாட்டேன்னு சொன்னா தூக்கிடுவோம், அது வேற விஷயம். தூக்கிடுவோம், சாரி, ஹோல்டர்ல வைப்போம். ஆனா ஐடி டிபெண்ட்ஸ். ஐடி வேகமா இருந்தா ஒரு போர்டும் ஒரு மாசம் 2 மாசத்துல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராஜுவலா வந்தனா ஒரு போர்டுக்கு இன்னொரு போர்டுக்கு கண்டிப்பா ஒரு 3 மாசம் இடைவெளி இருக்கும். ஆனா அப்ப இடைவெளி இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை சார். எனக்கு இந்த $3000 தேவைப்படுது. எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னோட ரீபத் வந்து 20 ஐடி ரீபத் ஆயிடுச்சு. அப்ப 19 ஐடிக்கு நம்ம இதை எடுத்துக்குமே, இந்த போர்டு வரும்போது என்னோட மெயின் ஐடிக்கு இந்த 3000 ஐடி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணி, ஏன்னா எனக்கு அந்த நேரத்துல ஒரு கஷ்டம். அப்படின்னா இந்த 3000 ஐடிய நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணிட்டு அடுத்த போர்டு போகாம நான் வெளில வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மக்களுக்காக பண்ணியிருக்கேன் சார். சோ இது வரைக்கும் யாரும் பண்ணாத சிஸ்டம் இது. கம்பெனியா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கேரி ஓவரை பண்ணிதான் ஆகணும். ஒவ்வொரு கேரி ஓவரும் சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. ஒவ்வொரு கேரி ஓவரும் நம்ம ரத்தத்தை சுரண்டுவாங்க. ஒரு கேரி ஓவரையும் அந்த காயின் இந்த காயின் வாங்கணும், அந்த வாலெட் இந்த வாலெட்னு போட்டு மொத்தமா $3000 நமக்கு வந்து $500 கூட வராதுங்க. இதெல்லாம் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கெல்லாம் நீங்க உங்களோட உழைப்பு வந்து $1 கூட இழப்பு இல்லை சார். $1 கூட இழப்பு இல்லை. உங்களோட ஒவ்வொரு வேர்வையும் உங்களுக்கு ஒவ்வொரு பரிசு சார், உழைப்பின் மூலமா கிடைத்த பரிசு. அதனால ஒவ்வொரு போர்ட்லயுமே உங்களை வாய்ப்பு சாஃப்ட்வேர் சிஸ்டம் கேட்கும் சார். நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்க ஐஎன்ஆரா மாத்திக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அது போர்டு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை பண்ணிருக்கோம். அடுத்தது 5வது போர்டு $3000 கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு க்ளோரி போர்ட். க்ளோரினாலும் சொர்க்கம் தான். இதுல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் $3000. ஆனா இதுல ஒரு பீட் என்னன்னா, இந்த இடத்துல $3000 நீங்க வித்ட்ரா பண்றீங்க, அதே $3000 அடுத்த போர்ட்ல ப்ராஃபிட்டா கிடைக்குது. அப்ப வித்ட்ரா பண்றதுக்கு மனசு வராது. நான் சொல்றது அக்கேஷன். எப்படி சொல்றேன்னா, அக்கேஷன்றதை விட அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப கழுத்தை நெருக்குது அப்படின்னா தேவையில்லை சார். நம்ம ஏன் சார் கடன் வாங்க போறோம்? நம்மளுக்கு ஏன் கழுத்தை நெருக்க போகுது? இனிமேட்லாம் வாழ்க்கையே நமக்கு வசந்தம் தான் சார். அதனால இதை பத்தி நான் பேச விரும்பல. ஓகே, இருந்தாலும் இந்த கண்டிஷன் இருக்கு, இந்த சிஸ்டம் இருக்குன்றத உங்களுக்கு சொல்றேன். சோ அடுத்தது இந்த 3000 ப்ராஃபிட் வருது க்ளோரியில. ஹெல்பிங் ஐடி $200 ஸ்பீடு கேஷ் போய் ஹெல்ப் பண்ணுது. 5 ரீபத் இங்க ஸ்கை போர்டுக்கு போகுது. 5 ஐடி போகுது. நம்மளோட ஐடி இங்க ஆக்டிவ் ரீபத் 2 ஐடி $40 தாங்க. 2 ஐடி ஆக்டிவ்க்கு போகுது. பாருங்க, ஒரு பக்கம் அங்க லைன்ல நின்று இருப்பாங்க லைஃப் கேட்ல, ஒரு பக்கம் நம்ம ரீபத்து போய் லைஃப் கேட்ல நிக்கும். அங்க ஃபர்ஸ்ட் லெவலுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கும், செகண்ட் லெவலுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சு செகண்ட் லெவல் வருவாங்க, செகண்ட் லெவல் முடிஞ்சு மறுபடியும் அவங்களோட ரீபத் வந்து மறுபடியும் லைன்ல நின்று மேல இருக்கவங்களா தள்ளும். இப்படி தள்ளும். 3வது ப்ராஜெக்ட்ல இருந்து ஹெல்பிங் சிஸ்டம் வந்து 2வது ப்ராஜெக்ட்ல இருந்து தள்ளும், ஸ்பீடு கேஷையும் தள்ளும். அது நீங்க அடுத்த வருஷம் பார்ப்பீங்க. இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்க. ஓகே, அடுத்தது நமக்கு கேரி ஓவர் வந்து $18,000 கேரி ஓவர் ஆகுது. இங்க ஸ்பான்சர் $200, கிளப் இன்கம் $207 கிடைக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போறது நிர்வாணா போர்ட். நிர்வாணம் சொர்க்கம் தான். இங்க 2 லெவல் தான் சார். $18,000 எடுத்துட்டு நான் உக்காடுறேன். என் கீழே வந்து அதே 2 பேர் $18,000 எடுத்துட்டு வந்து உட்காருவாங்க.
அப்ப டோட்டலா எவ்வளவு வருது? $36,000. இந்த $36,000 வந்து பட்ஜெட் எப்படி பிரிக்கணும்னு அடுத்து பாருங்க. 4 பேர் 18,000 உட்காருவாங்க. மொத்தமே 2 லெவல் தான். அப்ப இதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நமக்கு $10,000 இங்க ப்ராஃபிட் கிடைக்குது. $330 ஹெல்பிங் ஐடி, ஆக்டிவ் ரீபத் 3 ஐடி. இப்படி போட்டாலே நீங்க புரிஞ்சுங்க. 40 அது ஆக்டிவ் ரீபத் தான். $120, ஸ்பான்சருக்கு $300, கிளப் இன்கம் $300, கேரி ஓவர் 59,900. அடுத்த போர்டுல நமக்கு கிட்டத்தட்ட $2,29,600 கிடைக்குது. இத 90 பெருக்கி பார்த்துங்க. அது நீங்க பெருக்கி பார்த்துங்க. உங்களுக்கு அப்பதான் ஆர்வமா இருக்கும். பெருக்கி பார்த்து முடிக்கும் போது ஒரு பிரீத் இருக்கும். அது சந்தோஷமான பிரீத்தா இருக்கும். இதுதான் சார் நம்மளுடைய கிரிப்டோ. இந்த கிரிப்டோ பேசிவா போதும்ன்ற அளவுக்கு இருக்கும். ஆனா எப்பயுமே நாங்க சிஸ்டத்தையும் நம்ம கூட உயிரா இருக்கிற அந்த 900 லீடர்ஸ் இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது. அவங்கள மட்டும்தான் எங்க கண்ணுக்கு தெரியும். அதனால இன்னும் இந்த சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்காக October 2 உங்களுக்கு ஆட் ஆனா உதயமாக போகுது கிரிப்டோல. அதுக்கப்புறம் சான்ஸே இல்லை சார். அனல் தெரிக்கும். அந்த இன்னும் ஒரு 10 நாள்ல உங்களுக்கு செய்திகள் வர ஆரம்பிக்கும். அத 5ஆம் தேதி பாண்டிச்சேரியில் நடக்கிற அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல, நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் மூலியமா நடக்கிற மீட்டிங்ல இதை நம்ம வந்து அட்மின் டைரக்டர்ஸ் நான் பிரசன்ட் பண்ண போறேன். அதுல இருந்து கரெக்டா ஒரு 20-25 நாள்ல உங்க கைகளையும் தவழும். அதுக்கப்புறம் வேற லெவல் சார். இந்த 2 ப்ராஜெக்ட் இப்போதைக்கு போதும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா சொல்லுவீங்க. ஆனா நம்ம என்ன சொன்னோமோ அதை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடரும். அதனால மிகப்பெரிய வெற்றி அடைவோம் சார். இப்ப தெரியுதா உங்களுக்கு ஸ்பீடு கேஷ்ல எப்படி கொண்டு வரணும்? அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இங்க வேடிக்கை பார்க்கல சார். நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, ஒர்க் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நாங்க வேடிக்கை பார்க்கல. எங்களுடைய பணிகள் தொடரும். ஐடி எப்படி கொண்டு வர்றதுன்றது எங்களுக்கு தெரியும். அது சிறப்பா செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நான் உங்களை கேட்கறது, இந்த கிரவுட் ஜெனரேட்டருக்கு நீங்க உங்களால என்ன பணிகளை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நம்புங்க, 100% நம்புங்க. இல்ல 100% வெளில போயிடுங்க. இருந்து அறகுறையா பாதி இருந்து இதை செய்யலாமா, வேடிக்கை பார்க்கலாமா, இதை செஞ்சுதான் பார்க்கலாமா அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா அடையாளம் காணப்படுவீங்க. ஏன்னா இந்த புது கோடிங் வரும்போது 100% எல்லாரையும் பத்தியும் தெரிய வந்துடும். ஏன்னா இன்ஆக்டிவ் ஐடிக்கு பணம் போகாது. இன்ஆக்டிவ் ஐடிக்கு 4வது லெவலோ 3வது லெவலோ 2வது லெவலோ போகாது. யாரெல்லாம் இன்ஆக்டிவ் ஐடி 1000 ரூபாய் வாங்கிட்டு சென்ட் பண்ணாதவங்க, ரீபர்த்தை ஆக்டிவேட் பண்ணாதவங்க, 2 பேரை ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் வாங்கிட்டு பணம் கொடுக்காதவங்க, 30 ரூபாய் வேலட் ஆக்டிவேட் பண்ணாதவங்க, இவங்க எல்லாருமே இன்ஆக்டிவ். ₹1 கூட போகாது. ஹோல்டு தான் இருப்போம். 10 வருஷங்களாலும் ஹோல்டு தான் இருக்கும். அதனால இம்மிடியட்டா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஸ்டம் ஜெயிக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம வீட்டுல பூஜை அறையில வெள்ளி விளக்குல தான் எரியணும், ஒளிர் வரணும். வெள்ளி தட்டுல தான் நம்ம சாப்பிடணும். நம்ம எல்லாருமே வாழ பிறந்தவர்கள், உழைத்து வாழ பிறந்தவர்கள். நம்மளோட வாழ்க்கை வந்து வசந்தமா இருக்கணும். நம்ம நண்பர்கள் கூட நடக்கல, எதிரிகளோட ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த எதிரிகள்ன்றது உங்களுக்கு யாருக்குன்னு தெரியும், யாரும் தெரியும். நம்மளை சுத்தி இருக்கிற வஞ்சகங்கள், துரோகங்கள், நம்ம பட்ட அவமானங்கள், நம்ம பட்ட கஷ்டங்கள், எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கோம், எவ்வளவோ ஏமாந்துருக்கோம். இவை எல்லாம் நமக்கு எதிரிகள். அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க புரிஞ்சுங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நெகட்டிவ்ஸ் நிறைய வரும். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. நம்மள நெகட்டிவ் பண்ணிதான் ஆகணும். ஆனா 50 கான்செப்ட் நம்மளுக்கு சுத்தி இருக்குன்னா மீதி 49 கான்செப்டும் நம்ம நோக்கிதான் இருக்கும். ஏன்னா த பெஸ்ட் நம்ம தான். அப்ப 49 பேரும் நெகட்டிவ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசதே இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம தி பெஸ்ட்ன்றதுனால. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. நீங்க இந்த தீபாவளியில இருந்து அடுத்த தீபாவளிக்குள்ள உங்களோட பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சபட்சம் 30 லட்சம் 50 லட்சம் இருக்கும், இருந்தே தீரும். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார். இடையில வந்து உங்களோட நீங்க எடுத்த அந்த மீட்டிங்கோட எஃபெக்ட் குறையாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நண்பர்களே, இன்னும் ஊட்டி ப்ரோக்ராமுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 500 நபர்கள் மட்டும்தான், நம்ம ஃபர்ஸ்ட் 500 நபர்கள் மட்டும்தான் அச்சீவ் பண்ண போறோம். அதுல உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை, நீங்க வந்து ஸ்பீட் கேஷ்ல 12 டைரக்ட் ரெஃபரல் பண்றீங்க, அதை வந்து லெவல் டொனேஷன் ஆக்டிவேட் பண்றீங்க. இமீடியட்டா பண்ணிட்டு 500 நபர்களோட நம்ம ஊட்டியில போறோம். மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல
பெரிய ஃபங்க்ஷன் 3 நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் கிரிப்டோ அண்ட் நம்ம பிளான பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். பாக்கி 2 நாள் வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நபர் அமெரிக்கா அகிலனோட ஒரு எக்ஸலண்டான மேஜிக் ஷோ இருக்குது. எக்ஸலண்டான பாத்தீங்கன்னா கரகம் சுரேஷ், உலக புகழ் பெற்ற கரகம் சுரேஷோட நடன நிகழ்ச்சி கரகாட்டம் இருக்குது. அதை விட நம்ம டீம்ல இருக்கிற நிறைய நண்பர்கள் பாடகர்கள் வராங்க. அதை விட என்னுடைய நண்பர் குமரமதியனோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஆகவே நண்பர்களே, ஒரு நல்ல ஒரு துவக்கம். 3 நாள் நீங்க நம்ம ஊட்டி போறதுலாம் பெரிய விஷயம் இல்ல, எல்லாரும் செலவு பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஒரு நபருக்கு இந்த சிஸ்டம் 4250 ரூபாய் செலவுப்படுது 3 நாளைக்கு. நீங்க அதுல பயன்பெறனா ஒண்ணு மட்டும்தான், இந்த ஊட்டி ப்ரோக்ராம் எல்லாரும் அச்சீவ் பண்ணுங்க. எல்லாரும் அச்சீவ் பண்ணிட்டு 12 டைரக்ட் ரெஃபர் பண்ணுங்க. 12 டைரக்ட் ரெஃபர்ல லெவல் டிவிஷன் பண்ணுங்க. இதுதான் இதுல சிஸ்டம். அதுக்கு பிறகு உங்களுடைய செகண்ட் லெவல்ல 144 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்டகாசமான 5G மொபைல் கொடுக்குறாங்க. நண்பர்களே, இது நமக்கு நாமே திட்டம். இந்த கம்பெனிக்கு எம்டி கிடையாது, ஒரு டேபிள் கிடையாது, ஒரு சேர் கிடையாது, ஒரு சிஸ்டம் மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த சிஸ்டம் இயங்குது அப்படின்னா நமக்கு நாமே திட்டம். இல்ல சார், வேற யாருக்கா கேக்குதா? பாலுபள்ளியன் சார் உங்களுக்கு தான் கேட்கல. ஓகே, இந்த திட்டம் நமக்கு நாமே திட்டம். இந்த திட்டத்தை வந்து நீங்க தான் கொண்டு போன. யூ ஆர் ஒன்லி பாஸ், நீங்க மட்டும் தான் பாஸ். நான் திரும்ப சொல்றது, எங்களுக்கு யாரும் நீங்க மரியாதை அவசியம் இல்லை. சங்கர் சார் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்தை மட்டும் மதிங்க. இந்த சிஸ்டம் உங்களை ஒரு கோடீஸ்வரன் லெவலுக்கு கொண்டு போகுங்கிறத உறுதியா சொல்லிக்கிட்டு, இந்த இன்னைக்கு கொடுத்த பிளான வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்க. இல்ல இதுல என்ன நெகட்டிவ் இருக்குன்னு பாருங்க. நெகட்டிவா இருந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க, பாசிட்டிவா இருந்தா மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் தான், உண்மையை உறக்க சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து நம்ம ஊட்டியில சந்திக்கிற நாள் இன்னும் 25 நாள் தான் இருக்கு. சாதாரணமா ஒரு 12 கோடி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா எப்படி 12 கோடி கிடைக்கும்? நீங்களே உங்களை கேள்வி கேட்டுங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாரையும் நம்ம ஊட்டியில சந்திப்போம். தேங்க்யூ சார். நன்றி. வெல்கம் சார். பிரபு சார். சார் ஓகே சார், அருமையான முறையில இன்னைக்கு திட்ட விளக்க கூட்டத்தை தெளிவா விளக்குனாரு நம்ம லெஜண்ட். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம லீடருங்க சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா, சார் நான் 40 நாள் ஆச்சு சார் அமௌண்ட் போட்டு இன்னும் எதுவும் வரல சார், 50 நாள் ஆச்சு சார் நான் பணம் போட்டு இன்னும் எதுவும் வரல சார். ஆனா அவங்க கிட்ட நம்ம கேட்கிற ஒரே ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, சார் நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு 500 ரூபாய்க்கு மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரல சார் அப்படிங்கறத மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணாதீங்க சார். நீங்க போட்டு 40 நாள் ஆச்சு, அந்த 40 நாளுக்கு நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க சார்? நான் போட்டு 50 நாள் ஆச்சு. சரி சார், அந்த 50 நாளா நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க? அந்த 1,53,000 ரூபாய் நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க? பணம் வரலங்கிற விஷயத்த மட்டுமே போக்கஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம தெளிவான முறையில, விளக்கமான முறையில இன்னைக்கு நம்ம லெஜண்ட் சார் நம்ம எடுத்துரைச்சு எல்லாத்துக்கும் புரியும்படி தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த சிறப்பான இந்த திட்ட விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்துடன் அனைவரும் புரியும்படி நமக்கு விளக்கம் அளித்த நமது லெஜண்ட் சங்கர் சார் அவர்களையும், ஊட்டி ப்ரோக்ராம் பத்தி சிறப்பான முறையில தெளிவா நம்மளுக்கு எடுத்து சொன்ன ஐயா ராமலிங்கம் சார் அவர்களையும் நன்றி தெரிவித்து, மனதார அனைவரையும் நம்ம மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த இணையவழி கூட்டத்தை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.